இந்தப்பா. வணக்கம்மா. வணக்கம். சீக்கிரம் வா, மாப்பிள்ள தாலி கட்டிட போறாரு. ஐயோ, ராத்திரில யாராவது தாலி கட்டுவாங்களா? அடம் பண்ணாதடா, அங்க போய் சாப்பிட்டுக்கலாம். குட் மார்னிங் சார். சீக்கிரம் வா. இது வரைக்கும் எவனும் இந்த அளவுக்கு நமக்கு மரியாதை கொடுத்தது இல்லையே. சாப்பிட்டாச்சுங்களா? இல்லைங்க. அப்புறம் எதுக்கு தாளம் போடுறீங்க? சாப்பாட்டுக்கு தான். நீ ஒண்ணு செய். சொல்லுங்க. பொம்பளைங்க பக்கம் நீ போய் உட்காரு, நான் ஆம்பளைங்க பக்கம் போய் உட்காரு. சாப்பிடுமா, சோத்தையெல்லாம் ஜோப்ல போடக்கூடாது. சாப்பிடு. இந்த சாப்பாட்டுக்கு 10 ரூபா மொய் வச்சுட்டானே. 5 பேரை கூட்டு வந்து வீட்டுல சாம்பார கலக்கி ஊத்தியா? ஏங்க, இந்த இலைக்கு சாம்பார் வேணுமா? என்ன இருந்தாலும் உங்களதை விட என்ற கொஞ்சம் சிறுசா போச்சு. அதுக்காக குறைச்சலா சாப்பிட போற? சீக்கிரம் சாம்பார் குடியா. சாம்பார். ஓ, சாம்பார். சரியா? ஹலோ, தொழில கவனியா. கரெக்டா சிக்கிட்ட. எந்த சாப்பாட்டுல கைய வச்சதுக்கு அப்புறம் உங்களை வெளியே அனுப்புனாங்க. என்ன அதுக்கு முன்னாலேயே வெளியே தள்ளி விட்டுட்டாங்க. பிலோமினா, நடந்து போன சம்பவம் மனசை எவ்வளவு பாதிச்சிருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு பகவத்கீதையிலயோ, ஒரு குரான்லயோ, ஒரு பைபிள்லயோ இப்படித்தான் ஒரு சம்பவம் நடக்கணும்னு இருந்தா அதை மாத்த யாராலையும் முடியாது. நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிறாது, இரவு தூங்கினாலும் உறவு தூங்கிறாது. இது ஒரு தொடர்கதை, தினம் தினம் வளர்கிறேன். நிலவு தூங்கும் நேரம்.
தூங்கிடாது இரவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது இது ஒரு தொடர்கதை தினம் தினம் வளர்க்கிறே நிலவு தூங்கும் நேரம் கீதை போல காதல் மிக புனிதமானது கோதை நெஞ்சில் ஆடும் இந்த சிலுவை போன்றது வாழ்விலும் தாழ்விலும் விலகிடாத நேசம் வாலிபம் என்றாய் என்றும் இங்கு வீசும் ஏன் மயக்கம் ஏன் தயக்கம் கண்ணேவா இங்கே நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது இரவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது இது ஒரு தொடர்கதை தினம் தினம் வளர்ப்பிறை நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது என் மனசுல இருக்கிற வேதனைகள்ல கடல் நீர்ல கையளவு நீர் எடுத்துதா இந்த கடிதத்தையே நான் எழுதுறேன். அடுத்தவங்க கல்யாணத்துல போய் அவமானப்பட்ட நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு கற்பனையை வளர்த்துட்டு இருக்கோம். எப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல ஒருத்தன் கைய வச்சானோ அதுக்கப்புறமும் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. நாம ஒண்ணு சேரணும்னா நமக்கு தேவை வேலை. இன்னும் 6 மாசம் வரைக்கும் நிச்சயமா நான் உங்களை பார்க்க போறதில்ல. நீங்களும் என்ன தேட வேண்டாம். எந்த கல்யாண மண்டபத்துல இருந்து நம்மள துரத்தி விட்டாங்களோ அதே கல்யாண மண்டபத்துல நம்ம 2 பேருக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். இத பாருங்க, ஒரு பகவத்கீதையிலயோ ஒரு குரான்லயோ ஒரு பைபிள்லயோ இப்படித்தான் நம்ம பிரியணும்னா அதை மாத்த யாராலையும் முடியாது. பிலோமினா என்ன நினைக்கிற? தூக்கியா?
சாஸ்திரி நகர்ல இறங்குறவங்க இறங்குங்க. மிஸ்டர், உன்னதான்ப்பா. டெர்மினல் வந்தாச்சு, கீழே இறங்கு. நாம ஒண்ணு தரணும்னா நமக்கு தேவை வேலை. பேர் மட்டும் இருக்கு, அட்ரஸ் இல்லையே. மாணிக்கம், கவர் நிறைய பணம் இருக்கு. மாணிக்கம். சார், பஸ்ல ஒரு பொருள் மிஸ் ஆயிடுச்சு, அதை பத்தி பேசணும். யாரை பாக்குறது? உள்ள போனீங்கன்னா ஆபீசர் இருப்பாரு, அவர்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ சார். கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு கடவுளா பார்த்து கொடுத்த பணம் இது. இதை திருப்பி கொடுக்க பாரு. உனக்கு இப்ப டெபாசிட் கட்ட பணம் தேவை. கையில கிடைச்ச இந்த பணத்தை திருப்பி கொடுக்க நினைக்கிறியே, உனக்கு என்ன பைத்தியமா? இந்தாங்க சார், நீங்க கேட்ட டெபாசிட் பணம். தம்பி, பணம் கொண்டாந்து கொடுத்தது பெருசு இல்ல, ஆனா நீ டியூட்டி இல்ல, சின்சியரா இருக்கணும். சரி சார். யுவர் அப்பாயிண்டட். இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர். தேங்க்யூ சார். நாளைக்கு நீ முதுகுல புறப்படணும். குட் லக் அண்ட் காட் பிளஸ் யூ.